இன்றைக்கி நம்ம லேடிஸ் கார்னரில் வேஸ்ட்டாக தூக்கி போடுற துணியை வச்சு 2 டைப் ஆஃப் பாட் ஹோல்டர் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு துணியில் ஒரு மூடியை வச்சு வட்டமான சைஸ் வரைஞ்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சைட் பிடிச்சு தூக்குற மாதிரி துணி தான் செய்ய போகிறோம். ஸோ இந்த ரவுண்ட் சைஸ் துணி கொஞ்சம் கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இதுக்கு அடியில் நம்ம வைக்கிறதுக்கு 6 திக்கான துணி வேணும். இது ஒரு ஃபேண்ட் துணி கொஞ்சம் திக்காக இருக்கிறதுக்காக அதை எடுத்திருக்கேன். இந்த 6 துணியில் முதல்ல 4 துணியை ஒன்று மேலே ஒன்று வச்சு அடுக்கிக்கலாம். இதையே நம்ம கொஞ்சம் டிசைனாக பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் அந்த ஆரஞ்சு கலர் துணி கட் பண்ணி எடுத்திருந்தேன் இல்லையா, அது 2 கிளாத் ஆரஞ்சில் எடுத்திருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு ஒரு ஆரஞ்சு கிளாத்தை இப்படி 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அதில் ஒரு பட்டர்ஃப்ளை டிசைனை நான் பெனில் வரைஞ்சி எடுத்திருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி நம்ம சிசரில் கட் பண்ணிக்கலாம். இது பட்டர்ஃப்ளை தான் கட் பண்ணணும்னு இல்லை, உங்களோட க்ரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்சமான டிசைனை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் எடுக்கிற அந்த திக்கான கிளாத் ஆகட்டும், இந்த டாப்பில் வைக்க போகிற இந்த கிளாத் ஆகட்டும் கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக இருந்தால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நான் கீழ் கிளாத் ஒரு மாதிரி கருநீலம் மாதிரி எடுத்திருக்கேன். மேல் துணி ஆரஞ்சு எடுத்திருக்கேன். ஸோ இது நல்லா கான்ட்ராஸ்ட்டாக அழகாக இருக்குது. இப்போ நான் பட்டர்ஃப்ளை கட் பண்ணி வச்ச மாதிரியே மேலே ஒரு கிளாத் வச்சு அதுக்கேற்ற மாதிரி பட்டர்ஃப்ளை சைஸை மார்க் பண்ணி இப்போ நான் 2 துணிலையுமே கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம 2 துணியுமே கட் பண்ணி வச்சதுக்கப்புறம் அதை உள் சைடு திருப்பி ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி பட்டர்ஃப்ளையை ஒரு தையல் போட்டுக்கணும். தையல் போட்டுட்டு இந்த மாதிரி நம்ம திருப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே அழகாக உங்களுக்கு பட்டர்ஃப்ளை வெளிப்பக்கம் தெரியும். நீங்கள் இதுக்கு ஊசியோ இல்லை ப்ரெஷ்ஷோ நீங்கள் அந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்கிறது ஏதாவது வச்சு அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி இந்த கிளாத்தை நம்ம இந்த மாதிரி கொண்டு வந்துடணும். இப்போ இதோட 2 பக்கமுமே இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த 2 துணியையுமே நம்ம கொஞ்சம் சுருக்கமாக இருக்கிறதுனால அயன் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் ரொம்ப நீட்டாக இருக்கும். நம்ம அந்த கருநீல கலர் திக்கு துணி மொத்தம் 6 எடுத்துருப்போம். 4 தனியாக ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்சுருப்போம். மீதி 2 துணி இருக்கும் இல்லையா, அந்த 2 துணியில் ஒவ்வொரு துணியும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதே மாதிரி ஒரு மடிச்சுட்டு அதுக்கு மேல் பக்கம் இந்த பட்டர்ஃப்ளை துணியை மேலே வச்சிடணும். வச்சுட்டு அதே கலரில் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு பைப்பிங் மாதிரி கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி மெலிசாக ஒரு பட்டையாக ஒரு துணியை எடுத்து தைச்சி இதே மாதிரி திருப்பி மடித்து தைச்சிக்கணும். ஸோ நமக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். இதே மாதிரி 2 பீஸையுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கான்ட்ராஸ்ட் கலரில் எடுத்ததால் அது எவ்வளோ அழகாக தெரியுது பார்த்திங்களா அந்த பட்டர்ஃப்ளை ஷேப்பு. நம்ம கடையில் சில பேர் துணி வாங்கி யூஸ் பண்ணுவாங்க கறி துணியாக, சில பேர் ப்ளவுஸ் வேஸ்ட் துணி இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு யூஸ் பண்ணி பாருங்கள். எல்லாருமே இது தைச்சதா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இப்போ இந்த அடுக்கி வச்ச 4 துணி மேலே இதே மாதிரி இந்த 2த்தையுமே வச்சு ஒரு எலாஸ்டிக் டைப் கிளாத் மாதிரி நான் எடுத்திருக்கேன். என்கிட்ட கிடச்சிது. உங்களுக்கு இது இல்லைன்னா பனியன் கிளாத் மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அது உங்களுக்கு கொஞ்சம் எலாஸ்டபுளாக இருக்கும். இதை ரவுண்டாக ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணிவிட்டு திரும்பணும் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃபினிஷிங். அதனால தான் இந்த மாதிரி கிளாத் எடுத்திருக்கேன். பாருங்கள், இது லைட்டாக திருப்பும் போதே நமக்கு ரொம்ப அழகாக திருப்ப வரும். அதே மாதிரி இந்த எட்ஜஸ் நம்ம மடித்து தைச்சிக்கலாம். இதையுமே நான் எடுத்திருக்க 6 துணி அப்படின்றதெல்லாம் உங்களோட திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் 6 துணி கட் பண்ணியிருக்க மாதிரி நீங்களும் 6 தான் கட் பண்ணணும்னு இல்லை. ஸோ உங்களோட திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி அது சூடு தாங்கணும், அதை பிடிச்சி தூக்குற அளவுக்கு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் துணியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை திருப்பிட்டு இன்னொரு தையல் போட்டுட்டோம் அப்படின்னா வட்டமாக இன்னும் ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். இவ்வளோ மெனக்கெட்டு நீங்கள் டிசைனாக தைக்க விரும்பலை அப்படின்னா இதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்படியே ஃபோல்டு பண்ணி கூட மடித்து தைச்சிக்கலாம். இப்போது தைச்சி முடிச்சதுக்கப்புறம் திருப்பி பார்த்திங்கன்னா எக்ஸஸாக கொஞ்சம் பிசுறலாக இருக்கும். அதெல்லாம் நம்ம நீட்டாக கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான டிசைனான ஒரு பாட் ஹோல்டர் ரெடி ஆகிடும். நீங்கள் விருப்பப்பட்டால் இதை ஆணியில் மாட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி மேலே ஒரு சின்ன பீஸ் துணி எடுத்து இப்படி மடித்து தைச்சி ஹேங்கிங் மாதிரி யூஸ் பண்ணிக்கணும். துணினா எங்கேயாச்சும் வச்சு தேடிட்டுருப்போம். இந்த மாதிரி நீங்கள் ஆணியில் மாட்டி வச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து இதே மாதிரி
ஆனால் 2 கை பிடிச்சி தூக்குற மாதிரி கொஞ்சம் நீட்டாக ஒரு பாட் ஹோல்டர் தான் பண்ண போகிறோம். அதுக்கு வேஸ்ட்டாக தூக்கி போடுற ஃபேண்ட் வந்து நான் எடுத்திருக்கேன். அந்த ஃபேண்ட்டோட காலை வந்து ஒரு பக்க காலை வந்து நான் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அதுக்கப்புறம் அதை நல்லா திருப்பிட்டு நமக்கு தேவையான நீளத்தில் அகலத்தில் நம்ம ஈவனாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த துணியோட சைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட உள்ளங்கையே வந்து அந்த துணியில் வச்சோம் அப்படின்னா 2 பக்கமுமே வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் விட்ட மாதிரி இருக்கணும். ஏன்னா வந்து நம்ம அந்த சைஸ் தான் தைக்க போகிறோம். ஸோ நம்ம கை உள்ளே விடுறதுனால நம்ம சுகுராக தைச்சோன்னா டைட்டாக இருக்கும். கொஞ்சம் லூஸாக அதுக்கேற்ற மாதிரி நம்ம கட் பண்ணி தைச்சோம் அப்படின்னா தையலெல்லாம் போயிட்டு நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு ஆரஞ்சு கலர் கிளாத்து வந்து ஒரு 2 சைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு பனியன் கிளாத் எடுத்திருக்கேன். பனியன் கிளாத் தான் இதுக்கு எடுக்கணும்னு இல்லை, எங்கிட்ட இருந்ததால் நான் இதை எடுத்திருக்கேன். இதை வந்து 2 பக்கமுமே வந்து இந்த மாதிரி பைப்பிங் மாதிரி கொடுத்து மடித்து தைச்சிக்கலாம். நம்ம வந்து பிளாக் கலரில் 2 திக்கான கிளாத் வந்து எடுத்திருக்கோம் நீளமாக. அதுக்கு மேலே வைக்கிற மாதிரி ஒரு டிசைனாக இந்த மாதிரி ஒரு கிளாத், வேஸ்ட்டாக தூக்கி போடுற ஒரு கிளாத் வந்து இதில் வந்து நம்ம வச்சுக்க போகிறோம். இது வந்து ஒரு சுடிதார் தைச்சிட்டு மீந்து போன துணி தான் இந்த கிளாத்து. இந்த அடி துணியை வந்து இன்னும் நீங்கள் நீளமாக எடுத்திங்கன்னா கொஞ்சம் பெரிய பாத்திரம் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நான் கொஞ்சம் சின்னமாக தான் எடுத்திருக்கேன். 2 பக்கமுமே நம்ம இதை வச்சு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து ஒரு தையல் போட்டு எடுத்திருக்கோம். இப்போ வந்து எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபினிஷிங் வந்து ரொம்பவே சூப்பராக வந்து நமக்கு கிடச்சிடும். ஸோ நம்ம அந்த துணிக்கு பண்ண மாதிரியே தான் இதே பனியன் கிளாத்தை வந்து நான் எடுத்துக்கிறேன். இதை கட் பண்ணி எடுத்து அந்த ரெக்டாங்கிள் துணியில் 4 பக்கமுமே வந்து பைப்பிங் மாதிரி நம்ம தைச்சி ஃபினிஷிங் பண்ணிடலாம். கிழிஞ்சு போன சைஸ் பத்தாமல் இருக்க டாப்பு, டிஷர்ட்டு, நைட்டி இந்த மாதிரி துணிலாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சு கலர் கலராக அழகாக வந்து கிச்சனுக்கு தேவையான பாட் ஹோல்டராக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த ஆரஞ்சு கலரில் 2 பக்கமும் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து என்னோடய உள்ளங்கை நுழையிறதுக்காக இவ்வளோ பெருசு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து அது உள்ளங்கை வந்து உள்ளே கொடுத்து இப்படி ஒரு பாத்திரத்தை எடுக்கிறதுக்கு நான் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து அது வேண்டாம், ஜஸ்ட்டு துணியாகவே யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பேக்கெட் மாதிரி கூட உங்களுக்கு வேண்டாம். நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற பாத்திரம் சைஸில் நீங்கள் 2ஆக கூட பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது ஒரு சைஸாக இருக்குது. சென்டர் கருப்பு பகுதி பாருங்கள் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. இதே வந்து சென்டர் பகுதி நல்லா பெருசாகவும் கை விடுறதுக்கு கொஞ்சம் இன்னும் சின்னதாக கூட நீங்கள் 2-3 சைஸில் செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் ஹேண்டில் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி நம்ம அழகாக ஒரு பாத்திரத்தை ஈஸியாக பிடிச்சி தூக்கலாம். க்ளவுஸ் மாதிரி இருக்கும். இதை நீங்கள் ஓவனுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து வேஸ்ட்டாக தூக்கி போடுற துணியை ரொம்பவே அழகாக ஒரு வந்து கிச்சன் கிளாத்தாக வந்து நான் மாற்றிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்கும், நீட்டாக இருக்கும். நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வரும்போது பார்த்தாலுமே ரொம்ப அழகாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டும் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டட்டா.